ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லட்டு சமையல். லட்டு சமையலுக்கு டோட்டலாக 501 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்கீங்க. உங்கள் 501 பேருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸு, மற்ற நியூஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். 500 சப்ஸ்கிரைபர் மட்டும் நான் வெஜிடபிள் ஷாப் போகும்போது சும்மா ஜஸ்ட் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. 501 வந்து பக்கத்தில் நெய்பர் ஒருத்தருக்காங்க, ஜூலின்னு, அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றது எந்தெந்த நம்பரில் யாருன்னு என்னால் சொல்ல முடியாது, தெரியல. ஆனால் டோட்டலாக எல்லாத்துக்கும் என்னுடைய தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி செட்டிநாடு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி. அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். பேன் ஹீட் ஆனதும் அதில் ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். வெறும் பேனில் இதை வந்து 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த வெண்டைக்காயில் இருக்கிற வலுவழுப்பு தன்மையெல்லாம் போயிடும். அதுக்காக தான் இது. சாம்பார் வச்சாலோ புளிக்குழம்பு வச்சாலோ இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வளவளப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், அந்த ஈரமெல்லாம் போயிடுச்சு. நல்லா ஈரம் போனால் தான் உங்களுக்கு அந்த வலுவழுப்பு இருக்காது. ஈரம் போனோன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றி மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் நல்லா வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். இப்போ மீதி கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியும் உங்களுக்கு போயிட்டு வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஒரு 3 மினிட்ஸ், டோட்டலாக ஒரு 5 நிமிஷம் நம்ம வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் சூடானா 1 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சோன்னு 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு, 6 பல் பூண்டு நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறது கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஊற வச்சிடலாம். அதோட ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு, மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்படி செய்யும்போது சீக்கிரமாக நமக்கு வேலையாகிடும். வீடியோவும் சீக்கிரம் முடிவதற்காக நம்ம அதிலே வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி பொடியாக கட் பண்ணது இதில் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம். போட்டு மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய்களை சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட வெண்டைக்காயை நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் வெண்டைக்காயில் பிடிக்கும். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெண்டைக்காயை வேக வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். வேகட்டும். திறந்து பார்க்கலாம். நல்லா பாதி அளவுக்கு வெண்டைக்காய் வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிக்கரைசலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பச்சடிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அடுப்பில் வேக வச்சுக்கலாம். புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகட்டும். லாஸ்ட்டாக பருப்பு சேர்த்துக்கலாம். திறந்து பார்க்கலாம். புளியெல்லாம் கொதித்து வெண்டைக்காய் ஓரளவுக்கு 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு வந்து மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு பதமான பக்குவத்தில் பருப்பை வேக வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. குழையக்கூடாது. குழஞ்சா சாம்பார் மாதிரி ஆகிடும். நல்லா கலந்துக்கலாம். உப்பு செக் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க.
பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் எல்லாம் கலந்து வரதுக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதித்து குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான சைடிஷாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.